மதுரை மாவட்டத்தில் நாயக்கன்பட்டி பிளாக் என்று சொல்லி வேலூரை சுற்றியுள்ள 11 கிராமங்களை உள்ளடக்கி 20 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் எடுப்பதற்கான சுரங்க திட்ட ஏலம் நடைபெற்றது. இந்த டங்ஸ்டன் திட்ட சுரங்கம் என்பது ஏதோ கல்குவாரி மண்குவாரி போல 100 அடி 200 அடி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரை எடுப்பதுதான் உலக அளவிலான நடைமுறையாக இருக்கிறது. இதற்கான ஆவணங்களை கடந்த 17ஆம் தேதி அன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் தெரிவித்தோம். அதற்கு பின்புதான் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு அரசும் பேச தொடங்கி இன்று அதற்கான தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்று எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், சட்டசபை கூடியிருக்கிறது, ஊடக நண்பர்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இது வெறும் 5000 ஏக்கர் அல்ல, 5000 ஏக்கர் அல்ல, 38,439 ஏக்கர் பரப்பளவு ஆய்வு செய்து வைத்திருக்கிறார்கள். 38,439 ஏக்கர் திண்டுக்கல் மாவட்டத்தில் சமுத்திராப்பட்டி தொடங்கி சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி வரை, இங்கே தெற்கே மேலூருக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு ஊர் வரை இதனால் மேலதிகள் சர்வே ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறார். மேலதிகள் சர்வே ஆஃப் இந்தியா என்ற இந்திய ஒன்றிய அரசுடைய ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள வரைபடம் இதுதான். அதனுடைய பரப்பளவு 38,439 ஏக்கர். அதே போல 155 சதுர கிலோமீட்டர், 155 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இது 20 சதுர கிலோமீட்டர் தான். ஆனா இப்ப 100 சதுர கிலோமீட்டருக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஏலத்துக்கு. அது நாளைக்கோ அடுத்த மாதமோ அடுத்தடுத்த மாதங்களிலோ ஏலம் விடக்கூடிய நிலையில் இருக்குது. இதை பற்றி மக்களுக்கும் பலரும் பல கேள்விகள் இருக்குது. நேற்று ஒரு வாரமா 3 வாரமா இல்லாத பாஜக தலைவர் இங்க வந்தவுடன் தமிழ்நாடு அரசு படிச்சு சொன்னாரு. இந்த ஆவணத்தை பாருங்க. 1996 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்திய பாபா சக்தித்துறை ஹைதராபாத்தினுடைய அதனுடைய பொறுப்பாளர் டங்ஸ்டன் இந்தியாவில் எங்க இருக்குன்னு சொல்லி அதுல மதுரை பிளாக்கை குறிப்பிட்டிருக்கார். மதுரையில் இப்பொழுது ஏலத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கம்பாளையப்பட்டி, ராயப்பட்டி உட்பட சிங்கம்புணரி வரை இருக்கக்கூடிய பகுதிக்கு 1996 ஆய்வு பண்ணி 2019 இறுதிப்படுத்தியிருக்காங்க. எனவே தமிழ்நாடு சட்டசபையில் வெறும் 5000 ஏக்கர் என்று இல்லாமல் 38,436 ஏக்கர் திண்டுக்கல் மட்டும் மதுரை மாவட்டத்தில், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டம் சிங்கம்புணரி வரை சிவகங்கை மாவட்டம் வரை இது இருக்குது. எனவே சட்டசபையில் பேசக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இதை நீங்கள் பேச வேண்டும். இதை பேசாவிட்டால் உண்மையிலேயே மக்களுக்கு ஆதரவான நிலை நீங்கள் இல்லை என்று தெரிவித்துவிடும். நாம் ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே முல்லை பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் மதுரையை பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் ஒன்றிய அரசு சொல்கிறது, ஏற்கனவே காவிரி டெல்டாவில் போடப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது எங்களை கட்டுப்படுத்தாது. எங்களை தமிழ்நாடு அரசு மொத்த 8 கோடி மக்களின் உணர்வாக வெளிப்பட்டது
கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் 21 அக்டோபர் கலெக்டர் கொடுக்க போறோம். 21 அக்டோபர் 2024 இது போன்ற டங்ஸ்டன் போன்ற கிரிட்டிக்கல் மினரல் என்று சொல்லக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கனிமங்களை பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் உண்டு என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறார்கள். எனவே அமைச்சர் சொன்னாரு, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும் இது நின்று விடாது. இதற்காக நாம் தொடர்ந்து வேலை செய்வது உண்டாகத்தான். இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய உரிமை ஏதோ நீட் தேர்வு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் கனிம வளங்களை யார் முடிவெடுப்பது என்ற ஒரு மிகப்பெரிய போரை ஒன்றிய அரசு மீது அறிவித்திருக்கிறது. நான் தான் தீர்மானிப்பேன். தமிழ்நாட்டு மக்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்களை அதானிக்கோ ஸ்டெர்லைட் வேளாண்மைக்கோ யாருக்கு கொடுப்பது என்றும் நான் தான் முடிவெடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது கனிம கொள்ளைக்கான போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான, தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கான போராட்டம். அதை தொடர்ந்து முன்னெடுப்போம். அனைவரும் இந்த கோரிக்கையில் இணைந்து நிற்போம். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு வரலாற்றை மாற்றி காட்டினோம். தேக்கிப்பட்டி கிரானைட் குவாரி போராட்டத்தில் ஒரு வரலாற்றை படைத்தோம். இங்கும் படைப்போம். வாய்ப்புக்கு நன்றி.